இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுன ராசி அன்பர்களுக்கு சுபகிரகம்னு சொல்லப்படுகின்ற இந்த குரு இந்த 2025 புத்தாண்டில் தொழில் ரீதியாக பல திடீர் மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு மாறுறாரு. பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ரொம்ப நம்பிக்கை மற்றும் அவசர முடிவுகள் காரணமாக தோல்வியை சந்திக்கிறது, நிதி இழப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. எந்த செயல் செஞ்சாலும் கவனமாக இருங்க, திட்டம் போட்டு செய்யுங்க. ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள அபாயத்தை உணர்ந்து செயல்படணும். வண்டி வாகன பயன்பாடுகளில் கவனமாக இருக்கணும். பிறட்ட வாக்குவாதம், தகராறு இதெல்லாம் வேணாம், விலகி இருக்கணும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு 7வது மற்றும் 10வது வீட்டை அதிபதியாக இருக்கிறாரு. மிதுனராசியில் குரு பயிற்சி உங்கள் சொந்த ராசியிலேயே இருக்குது. குறிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். குருவின் பார்வை உங்கள் 5வது வீடு, 7வது வீடு மற்றும் 9வது வீடு இதில் இருக்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தியை பெற போகிறீங்க. நீங்கள் குழந்தை பெற விரும்புனீங்கன்னா உங்கள் குழந்தை கனவு நனவாகும். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீங்க. நீங்கள் படிக்க விரும்புவீங்க. திருமண வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணம் செஞ்சுக்கிருவீங்க. திருமண பிரச்சனைகள் குறையும். பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் மற்றும் சமூக முன்னேற்றம் அடைவீங்க. உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும். உங்கள் கஷ்டங்கள் குறையும். அக்டோபர் மாதத்தில் குரு 2வது வீட்டுக்கு போகிறாரு. அது மூலம் பணம் தொடர்பான சிக்கல்கள் நீக்குவார். செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரும். மேலும் உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். டிசம்பர் மாதத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு குரு வர்றனால உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. மேலும் திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு உளுந்து பருப்பு தானம் செய்யுங்க. எந்த கோயிலாகுனா இருக்கட்டும். குருவின் வீடே மிதுன ராசி அன்பர்களுக்கு தான். இந்த காலகட்டத்தில் குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பல விதத்தில் உபத்திரத்தை கொடுக்குறாரு. குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமை. அந்த வகையில் குரு பயிற்சியில் மிதுனராசி என்பவர்களுக்கு என்ன விதமான பலன்கள்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வழிபடணும். இரத்த அழுத்தம், படபடப்பு, தூக்கமின்மை இதே பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. ஜென்மகுரு என்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்களுக்கு நல்லதே நடக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்து, இரத்தபந்த உறவு பிரச்சனை, தாய் தந்தை பிரச்சனை எல்லாமே தீரும்.
பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. செல்வாக்குகள் கூடும். தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதம் உண்டாகும். முதலீடுகளுக்கு பஞ்சமே இல்லை. எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். தொழில் வியாபார ரீதியான நல்ல முன்னேற்ற லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். தைரியம் ஏற்படும். தெய்வ காரியங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படும். கோயில் கட்டுறது, ஆசிரமத்துக்கு போகிறது, திருப்பணிகள் செய்கிறது, குருமார்கள் ஆசீர்வாதம் பெறுறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். மனதில் புதுவித தெம்பு ஏற்படும். உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது. இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உண்டாகும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். எல்லா விஷயத்திலும் வெற்றி தான். ஆனால் தேக ஆரோக்கியத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை. அடுத்து 1 வருட காலம் அருமையான காலகட்டமாக இருக்கும். பூர்வ புண்ணிய தோஷம், பிதுர் தோஷம் நிவர்த்தி உண்டாகும். உங்களுடைய வளர்ப்பு பிராணி சூப்பராக இருக்கும். பிள்ளைகளின் படிப்பு, வியாபாரம், தொழில், வேலை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம், அனுகூலம் ஏற்படும். சுபகாரியம் உண்டாகும். ஆத்ம ரீதியான அனுகூலம் ஏற்படும். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நேர்வழி தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நல்ல பலன்தான். தொழிலுக்காக அடித்தளத்தை இந்த ஆண்டு போட்டு வைக்கும் காலகட்டம். வரும் காலங்களில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். தொழில் ஆரம்பித்து எடுத்த உடனேயே கோடிக்கணக்கில் வருமானம் வராது. படிப்படியாக லாபம் கட்டாயம் கிடைக்கும். 2.5 ஆண்டு காலம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய சூழல். எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யுங்க. சனி பகவானின் பரிபூர்ண அருளை பெறலாம். மேலும் குரு பகவானின் அருளையும் நீங்கள் பெறலாம். உடற்பயிற்சி தினந்தோறும் செய்யணும். வேலையில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால சில சங்கடங்களையும், சில தோல்விகளையும், சில அவமானங்களையும் சந்திக்க நேரும். மீடியா துறையில் இருந்தீங்கன்னா புகழ் பெயர் கிடைக்கும். கவனிப்பாரற்ற கட்சியில் இருந்தீங்கன்னா நல்ல பதவி, தலைமைத்துவம் கிடைக்கும். எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும். பதவிகள் கைக்கு வந்து சேரும். அருமையான பயிற்சி. உங்களுக்கு தொழில், வியாபாரம், வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சால் நல்லாவே ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். பணம் நாலா பக்கமுள்ள இருந்தும் வரும். அதனால தான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் தனியான உங்களுடைய கவனிப்பு குருக்கு இருக்குது. குரு நல்லதையே உங்களுக்கு செய்யுது. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். சங்கடங்கள் எல்லாம் விலகும். அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளை முடக்கமே இருக்காது. மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேணாம். உடன் இருப்பவரின் குறைகளை பெரிதுபடுத்தி பேச வேணாம். பொறுப்புகளை திட்டமிட்டு செஞ்சு முடிங்க. படிப்படியாக பதவி உயர்வுகள் வரும். புதிய வேலைக்காக காத்திருந்தால் நேர் வழியில் முயற்சி செய்யுங்க. வீட்டில் விட்டு கொடுத்து போவது முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள அடுத்தவங்க தலையீடு வேணாம். பெற்றோர் வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். இளம் வயதினராக இருந்தால் திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுகிறது தான் நல்லது. பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிர்த்துருங்க. அனாவசிய கடன்கள் வாங்க வேணாம். செய்யும் தொழில் சீரான வளர்ச்சி பெறும். உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவங்க ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தில் கவனம் முக்கியம். தரமான கவனமாக இருக்கணும். அரசியலில் இருந்தீங்கன்னா அகலக்கால் வேணாம். மேலிடத்தில் அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேணாம். பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை தவிருங்க. அரசு பள்ளியில் இருந்தீங்கன்னா ஏற்றத்தின் அளவுகோல் அதிகரிக்கும். புறம் பேசுகிறது கேட்பதை தவிர்த்துருங்க. யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேணாம். கலைப்படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் பலிதமாகும். பலகால கனவுகள் எல்லாம் நினைவாகும். மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் கிடைக்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் கேட்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி செய்யணும். அப்போ தான் உடல்நலம் சீராக இருக்கும். இரத்த நாட அடைப்பு, முதுகு கழிவு உறுப்பு பிரச்சனைகள் வரலாம். வாகன பழுதில் அலட்சியம் வேண்டாம். துர்க்கையம்மனை வழிபடணும். நவகிரகங்கள் அங்காரகான ஆதரிக்கணும். அப்போ தான் விசேஷ நன்மைகள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை அந்த பதிவில் மிதுனராசி என்பவர்களுக்கு
இந்த குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டிற்கான ராசி பலனை பார்த்தோம். ஜாக்பாட் அடிக்க போகுதுன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.